மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. காவி உடை தரித்த வள்ளுவர் படத்துடன் வாழ்த்து தெரிவித்த இபிஎஸ்க்கு கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், விவரங்கள். சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வாழ்த்து செய்தியானது வெளியிட்டிருந்தார். அதில் திருவள்ளுவருடைய புகைப்படமானது இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக காவி உடை தரித்த திருவள்ளுவரினுடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்தது தற்பொழுது சர்ச்சையாக இருக்கிறது. இதனைதான் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த பதிவை பதிவிட்டு கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த தாய்மொழி தின வாழ்த்துக்களை பகிர்ந்து அதில் தாய்மொழியின் சிறப்புகள் குறித்த வரிகளும் இடம்பெற்றிருந்தன. இருந்தாலும் கூட திருவள்ளுவரினுடைய உருவம் காவி உடையில் இருப்பது போன்ற சித்தரிப்பானதுதான் தற்போது பாஜக மீதான விசுவாசத்தை எடப்பாடி பழனிசாமி முழு தன் பரிவாராகவே மாற்றிவிட்டிருக்கிறது என அதில் அவர் குறிப்பிட்டு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். பாஜகவினரை போலவே எடப்பாடி பழனிசாமியும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச தொடங்கிவிட்டார் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை அந்த ட்விட்டர் பதிவின் வாயிலாக அவர் முன்வைத்திருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.